ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெங்கட் தேவா. ஆக்சுவலாக பசங்க ஒரே தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க. மாமா எனக்கு ஒரு சேலஞ்சஸ் கொடு, ஏதாவது கேம் கண்டக்ட் பண்ணு, நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்துட்டு சேலஞ்சுன்னு சொல்லி ஒரே தொல்லை. ஸோ அதனால் நான் இவங்களுக்கு என்ன சேலஞ்ச் கொடுக்க போகிறேன்னா, ஒரு பவுலில் ஃபுல்லாக வந்து ரப்பர் வச்சுருக்கேன், ஒரு பவுலில் ஃபுல்லாக வந்து ஊக்ஸ் வச்சுருக்கேன், ஒரு பவுலில் அவங்களோட பார்ட்னர்ஸோட பேர் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்ணணுன்னா, ஒரு ஊக்கு ஒரு ரப்பர், ஒரு ஊக்கு ஒரு ரப்பர்னு சொல்லி கோக்கணும். ஸோ அதுக்கான சிட்டு பார்த்திங்கனாக்கா அவங்ககிட்ட கொடுத்தேன், அவங்களோட பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ண பிறகு we are going to start the game. ரித்திகா, தக்ஷா, தமனீஷ், மோகன் சுந்தரம், தீபிகா. ரெடி, ஸ்டடி, கோ. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த 2 minutesல வந்து இவங்க ஒரு ஊக்கு ஒரு ரப்பர்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவாக கோக்கணும். ஸோ இதில் லாங்கஸ்ட் செயின் யார் மேக் பண்ணுறாங்களோ இந்த 2 minutesல அவங்க தான் வந்து ஆக்சுவலாக இந்த ரவுண்ட்ஸோட இந்த சேலஞ்சோட வின்னர். டைம் முடிய போகுது. ஓகே, டைம்ஸ் அப். ஸ்டாப். ஸோ ஃபைனலாக இவங்க 2 minutesக்கு அப்புறம் இவங்க பண்ண லாங்கஸ்ட் செயின் இது தான். ஸோ ஆல்மோஸ்ட் 2 பேருக்கு சிமிலியராக இருந்தது. ஸோ இதில் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அடுத்து இன்னொரு ரெண்டாவது ரவுண்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ரெண்டாவது ரவுண்டில் இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 50 ஊக்ஸு 50 ரப்பர்னு சொல்லி ஈக்குவலைஸ்டாக 5 பேர்ஸ்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது செகண்ட் ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். Your time starts now. Last 20 seconds. Last 10 seconds. Stop. எத்தனை எம்டி ஊக்கு இருக்குது? உங்களுதுல்ரா? உங்களோடது 20. நீங்கள் ஜாயின் பண்ணல. ஸோ அதிகமாக ஊக்கு கம்மியாக இருக்கிறது மொத்தம் ஈக்குவலாக கொடுத்தது. எல்லாருக்கும் எத்தனை ஊக்கு கொடுத்தோம்? 50 ஊக்கு கொடுத்தோம். 50 ஊக்கில் ரிமைனிங் வச்சுருக்கிறது இவங்க தான் கம்மியாக வச்சுருக்காங்க, 20. அப்போ யார் வின்னு? அவங்க தான் வின்னு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ரவுண்ட் 2 முடிவில் அவங்க தான் தக்ஷனும் பிரித்திகாவும் தான் வின்னர். சரி, இருக்கிற ஊக்கு ரப்பர் எல்லாம் கோருங்க பார்க்கலாம், எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்க்கலாம். ரோட்டில் போய் வச்சு பார்ப்போம் எவ்வளோ நீட்டுக்கு வருதுன்னு பார்ப்போம். டீமா சேர்த்து கோருங்க பார்ப்போம், பார்க்கலாம் எவ்வளோ நீட்டு வருதுன்னு. ஸோ லாஸ்ட்டாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இண்டிவிஜுவலாக இவங்க பேரோட பண்ண இந்த லாங்கஸ்ட் செயினை ஆல் டுகெதராக ஜாயின் பண்ணால் எவ்வளோ லென்த் வரும் அப்படின்னு செக் பண்ணலாம்னு யோசிச்சேன். ஸோ அதனால இவங்களை எல்லாரையும் டீமாக சேர்ந்து பண்ணதை ஒன்றா மெர்ஜ் பண்ண சொல்லி எவ்வளோ லாங் வருது.
ஆக்சுவலாக 5 டீமோடதும் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது. பிகாஸ் இவ்வளோ லென்த் வரும்னு நானும் எதிர்பார்க்கல. ஒரு 250 ஊக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ லென்த்து பாம்பு மாதிரி போயிட்டே இருந்தது. ஸோ எனக்கு இன்னொரு எண்ணமும் தோணுச்சு, அடுத்த டைம் என்ன பண்ணணும்னா ஒரு 1000 ஊக்ஸ் 1000 ரப்பர் வச்சோன்னா எந்த அளவுக்கு லென்த்து வருதுன்றதை செக் பண்ணணும் அப்படின்றத யோசித்தேன். அதுக்காக தான் இதை லாங்கஸ்ட் எவ்வளோ லாங் வருதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு இவங்களை வச்சு ரோடுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீதான் பாவாடை சட்டெல்லாம் போடுற. தூக்கி இப்படி துணி வாங்கிரு கயிறு. நல்லா எவ்வளோ நீட்டா இருக்கு. ஒரே நிமிஷம் வந்துடும். ஆக்சுவலாக சேலஞ்சஸ் பண்ணுறதுலலாம் பசங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த சேலஞ்ச் கொடுத்ததில் தே ஆர் வெரி ஹாப்பி.